ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Gstr 1 ஆஃப்லைன் டூல் மூலமா எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து B2B இன்வாய்ஸஸை எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் வர்ற இன்வாய்ஸ் டேட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து ஆஃப்லைன் டூலில் அப்லோட் ஆகும். அதில் வர எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதோட லென்த்தே வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை மட்டும்தான் அதில் சொல்லியிருந்தேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டைலை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி Gstr 1 ஆன்லைன் மெத்தட் மூலமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். B2B இன்வாய்ஸஸை எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் எல்லாமே. அமெண்ட்மெண்ட்ஸ், கிரெடிட் நோட், எக்ஸ்போர்ட்ஸ் இன்வாய்ஸஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அது ஒன்று தெரிஞ்சிட்டாலே நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் டூலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸில் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்லைன் டூல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பட்டன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் கண்டினியூட்டிக்காக இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். அதாவது டெம்ப்ளேட்டாக எப்படி தான் இருக்கணும் Gstr 1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அது போக அப்ளிகேஷன் ஃபைலும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு B2B இன்வாய்ஸஸ் எப்படி இருக்கணும், B2B அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த டேட் ஃபார்மேட் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் கிளியராக அதில் சொல்லியிருப்பாங்க. அதை ஒருக்கா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த B2B B2C இன்வாய்ஸஸை எப்படி அப்லோட் பண்ணணும், அதில் வர எரர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்ன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும், GST ஆஃப்லைன் டூல் அப்படின்ட்டு. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆஃப்லைன் டூல். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், GST ஆஃப்லைன் டூல்னு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே போய் நம்ம இன்வாய்ஸஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது டைம் எடுக்கும், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு GST ஆஃப்லைன் டூல் ஓப்பன் ஆகும். இதில் 3 பட்டன் இருக்கும். நியூனா இப்போ தான் புதுசாக இன்வாய்ஸஸை ஆட் பண்ண போகிறோம், அதுக்கான பட்டன். ஓப்பன் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற நீங்கள் பழைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஜேசன் ஃபைலைனா அதை வந்து ஓப்பன். எரர் ஃபைல் சில நேரத்தில் டவுன்லோட் ஆகும் GST போர்ட்டலில் தப்புன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து 3வது இருக்கிற பட்டன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த நியூ அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இதில் வந்து நீங்கள் Gstr 1 சூஸ் பண்ணிவிட்டு சப்ளையர் உங்களோட ஜிஎஸ்டி என்ன கொடுக்க வேண்டியிருக்கும், ஃபினான்ஷியல் இயரை சூஸ் பண்ணிவிட்டு எந்த டேக்ஸ் பீரியடோ அதை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி செஸ் டேக்ஸ் பேரான்னு கேட்கும், எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. டேக்ஸ் பேர் நீங்கள் வந்து QRMP ஸ்கீமில் இருக்கீங்கன்னா எஸ்ஆர் நோ அதுக்கும் கொடுக்கணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிரேட்டர் தேன் 5 crore இருக்கான்னு கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த பழைய ஆஃப்லைன் டூலில் இந்த கடைசியில் இருக்கிற 2 கொஸ்டின் அது கேட்காது. இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கொஸ்டினே கேட்குது. பர்டிகுலராக உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. கரெக்டான ஃபினான்ஷியல் இயர், டேக்ஸ் பீரியட் சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா 4 செக்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். இம்போர்ட் ஃபைல்ஸ்லேயே 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து செக்ஷன் வைஸாக பண்ணுறது, B2B B2C இன்வாய்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணுறது, HSN வைஸ் சம்மரி எல்லா டேபிளையுமே தனித்தனியாக நீங்கள் பண்ணுறது வந்து செக்ஷன் வைஸாக பண்ணுறது. இம்போர்ட் எக்ஸல்னால் ஹோலாக இருக்கிற ஃபுல் எக்ஸல் ஷீட்டை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 செகண்ட்லேயே ஃபுல் எல்லா டைலில் இருக்கிறதும் வந்து ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னே போட்ட வீடியோ வந்து செக்ஷன் வைஸாக தான் சொன்னேன். B2B இன்வாய்ஸஸை மட்டும் சொன்னேன், B2C இன்வாய்ஸஸ் மட்டும் சொன்னேன். HSN மட்டும் தனியாக கூட ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இம்போர்ட் எக்ஸல் வச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஷீட் வந்து இப்படி தான் இருக்குது. பர்டிகுலர் ஒரு மந்த்துக்கான B2B B2C அமெண்ட்மெண்ட்ஸ், HSN வைஸ் சம்மரி, டாக்குமெண்ட் இஷ்யூட் எல்லாமே ஆட் பண்ண ஒரு ஃபைல் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அது. நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் கொடுத்தாங்களோ அதே கூட காப்பி பண்ணி வச்சுட்டு அதில் உங்கள் இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து B2B அமெண்ட்மெண்ட்ஸ். எனக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் அப்லோட் பண்ணலை. இருந்துச்சுன்னா நீங்கள் B2B இன்வாய்ஸஸ் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக ரிவைஸ்டு டேட்டும் ரிவைஸ்டு இன்வாய்ஸ் நம்பரும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ, எந்த டேக்ஸ் ரேட் மாற்ற போகிறீங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை மாற்ற போகிறீங்களா, எந்த பில்லுக்கு என்ன சேஞ்சஸை பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு B2B அமெண்ட்மெண்ட்ஸ் போடணும். இதே ப்ரொசீஜர் தான் B2C, லார்ஜு, ஸ்மாலு எல்லாமே. எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் எனக்கு வந்து எதுவும் இல்லை, அதனால் நான் பண்ணலை. நீங்கள் அந்த ஆஃப்லைன் டூல் டவுன்லோட் பண்ண போகிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டையே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். இது HSN வைஸ் சம்மரி, இதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதேமாதிரி டாக்குமெண்ட் இஷ்யூட் இதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். எந்த சீரியல் நம்பர் அவுட்வர்ட் சப்ளை ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அந்த பர்டிகுலர் டேக்ஸ் பீரியடுக்கு, இது எல்லாமே போட்டுட்டு
டெபிட் நோட், கிரெடிட் நோட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணுங்க. இல்லன்னா வெறும் அவுட்வர்ட் சப்ளைஸ் மட்டும் குடுங்க. ஓகே. இப்ப நமக்கு எக்ஸெல் ஃபைல் வந்து ரெடியா இருக்குது. இப்ப இம்போர்ட் எக்ஸெல்ல போயிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட அந்த பர்ட்டிகுலர் மந்த்துக்கான ஹோல் எக்ஸெல் ஷீட்ட ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ள குடுத்தீங்கன்னா, எந்த எரர்ஸும் இல்ல அப்டின்னா, வித்தின் ஒரு 2, 3 செகண்ட்ஸ்லயே வந்து சக்சஸ்ன்ற மெசேஜ் வந்துரும். எரர்ஸ் இருந்துச்சுன்னா, அதுவே வந்து பர்ட்டிகுலரா இந்த ரோல இந்த ஃபார்மேட் தப்பா இருக்கு. இந்த ஜிஎஸ்டிஐஎன் தப்பு அப்டின்ற மாதிரி அது எரர் ஷோ பண்ணும். ஸோ, இப்போ எனக்கு வந்து எந்த எரரும் இல்ல. எனக்கு சக்ஸஸ்ன்னு மெசேஜ் வந்துட்டு, நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ, நீங்க நில்லா வச்சிருக்கிற எதையுமே அது காட்டாது. என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ, இப்போ நான் B2B, B2C, HSNY சம்மரி 3 ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த 3 எனக்கு அது காட்டுது. ஸோ கரெக்ட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, ஜெனரேட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு நீங்க குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, ஒரு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அத டெஸ்க்டாப்ல அல்லது பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட GSTR1 க்குள்ள போயிட்டு ப்ரிப்பேர் ஆஃப்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க ஜேசன் ஃபைல சூஸ் பண்ணணும். ஸோ எரர் எதுவும் இல்ல அப்படின்னா, NA அப்படின்னு வந்துரும். எரர்ஸ் இருந்துச்சுன்னா, எரர் ரிப்போர்ட்டடா இருக்கிற ஃபைல் டவுன்லோட் ஆகும். அத நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, அதில என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். GSTR1 ப்ரிப்பேர் பண்றதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். வேணும்னா அத செக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்டேட்ஸ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.